ஒரு லாரிட்டு ஒரு மருந்து சாப்பிடும். அது சாப்பிட்டோன்னே ஒரே நெஞ்செல்லாம் எரிச்சல். அதுக்கப்புறமாச்சு அதனால என்ன பண்ண, எஸ், ஓகே. வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நல்லா இருக்கும் சார். எஸ்மா, நல்லா தேங்க்யூ இருக்கும் சார். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, தனிமை லோன்லி என்பது நை தனிமை என்பது கடினமானது. வழியை தரக்கூடியதா? லோன்லினஸ் இட்ஸ் எ பெயின்ஃபுல். நம்ம தனிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு வழிகளை தரக்கூடியதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு வீடியோ கட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம், வீடியோஸோ ஷேர் பண்ணிக்கலாம். சார் ஆடியோ இல்ல, ஆடியோ வரலையா? சுத்தமா வரல சார். கிளியரா இருக்கு. வேற யாருக்காவது என்னோட ஆடியோ கேட்காம இருக்கா? இப்பதான் வருது, இதுக்கு முன்னாடி வரல. அப்படியா? இவ்வளவு நேரம் வரல, இப்பதான் வருது. ஓகே. திரும்ப வரலையே. பேசினா வருமா, பேசலைன்னா வராது. ஸோ என்னோட வீடியோ வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால டைம் எடுத்துச்சு. ஓகே ஓகே, நைஸ். நம்ம அந்த தனிமை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது ஆக்சுவலா இந்த தனிமை அப்படிங்கிறதே வந்து மற்றவர்களை சார்ந்திருக்கிறதா நம்மை சார்ந்திருக்கிறதா? நம்ம அதுக்கு காரணமா, மற்றவங்க நம்ம காரணமா, நம்ம அந்த தனிமைக்கு காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலா தனிமை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தவறு. அதே மாதிரி தனிமை அப்படிங்கிறது வந்து பிற நபர்களை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னு அர்த்தம். ப்ராப்ளம் என்ன? நமக்கு தனிமைங்கிறதுக்கு காரணங்கள், தனிமைக்கு உண்மையான நிகழ்வு, உண்மையான டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னா, தனிமை என்பது பிற நபரை உங்களால் சரிவர கவனம் செலுத்த முடியவில்லை, அந்த மனிதர்களுக்கான ஒரு மதிப்பையோ மரியாதையையோ நீங்க வந்து சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு நிலைதான் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். தனிமையில் இருப்பது அப்படின்னு சொல்வதை விட தனிமையை உணர்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்ளம் என்ன இங்க? தனிமைங்கிறது வந்து ஆக்சுவலா தனிமை கிடையாது.
தனிமைங்கிறது ஒரு மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி அந்த தனிமைக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது ஒரு இயற்கையான நிகழ்வு கிடையாது. அது உங்களுடைய தவறாக, உங்களுடைய அந்த ஹேண்டிலிங் மிஸ்டேக் மூலமாக வந்த ஒரு நிகழ்வு இல்லையா? இப்போ நீங்க ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ளார இருக்கிறீங்க. அதாவது உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய மனைவி, கணவன், மக்கள், கூட்டு உறவு எல்லாருமே உங்களோட இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய அந்த முழு குடும்பமும் உங்களோட இருக்கும் பொழுதும் உங்களுக்குள்ளார ஒரு தனிமை உணர்வு உங்களை கஷ்டப்படுத்துது. நீங்க மற்றவர்களிலிருந்து தனிமையாக சிலதை செய்ய வேண்டிய சூழல், அந்த தனிமைங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா, இங்கதான் அந்த எமோஷனலான உண்மையான தனிமை உங்களுக்குள்ளார உங்களை வாட்டி வதைத்து உங்களுக்குள்ளார வலிகளை கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது. ஏன்னா இங்க என்ன அப்படின்னா, அந்த பெரும் கூட்டத்துக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்க. எல்லா மக்களுமே உங்களை சுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள். உங்கள் மீது அவர்களுடைய கவனம், அரவணைப்பு, நட்பு, எந்த விதமான உறவு அவர்கள் உங்களோடு வைப்பதை சரியாக விரும்புவது இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள். அப்படி நிராகரிக்கப்படக்கூடியவர்கள் தான் அந்த தனிமையை உணரக்கூடியவர்களான நிலைக்கு, உணரக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுகிறீர்கள். புரியுதா? தனிமைங்கிறது நம்மளோட சந்தோஷம் இல்லை. தனிமைப்படுத்தப்படுவது அப்படிங்கிறது நிறைய பேரு இத கன்ஃபியூஸ்டா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு, இல்லையா? ஆனா அதுலயும் இனிமை காண முடியுமான்னு தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த தனிமை உங்களுக்கு இனிமையை தருகிறது அப்படின்னா, அதுக்கு வேற மாதிரி ஒரு சில ரீசன்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனிமைங்கிறது வேறு. இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படுவதுங்கிறது வேறு. இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டா ஆப்போசிட். அப்போ ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் அப்படிங்கிறது வேற. அது வேற தனிமை. நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது வேற தனிமை. இப்படி இந்த தனிமை அப்படிங்கிறதே ரெண்டு நிகழ்வாக இருக்கிறது. அது நீங்கள் கொடுத்தது, அதாவது நீங்க என்ன ஆல்ரெடி கொடுத்தீங்களோ அதுக்கான ரிப்ளே தான் இருக்குமே தவிர, நீங்கள் கொடுக்காத ஒரு நிகழ்வுக்கான ரிப்ளே தனிமைங்கிறது கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், நம்ம யாராக இருந்திருக்கிறோம், நம்ம என்ன மாதிரியான செயல்களை செய்திருக்கிறோம், இப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளுடைய அடிப்படை அதை பேஸ் பண்ணி தான் நீங்க தனிமையில இருக்கிறீங்களா கூட்டத்தோட இருக்கிறீங்களான்னு டிசிஷன் ஆகுது, இல்லையா? அந்த தனிமைங்கிறது நம்ம வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு பெரிய சபையில இருக்கிறீங்க. அந்த சபையில பல உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறாங்க. நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்களை சுத்தி எல்லா குடும்பமும் இருக்குது. நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, எல்லா நபர்களும் உங்களை சுத்தி இருக்கிறார்கள். ஆனா உங்களோட கம்யூனிகேட் ஆகிறதுக்கான, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான, உங்களோட நிக்கக்கூடியவர்களாக யாருமே இல்லாம ஆயிடும். ஸோ அங்கதான் நீங்க அந்த ஆக்சுவலா நீங்க யாரையும் விட்டு கொடுக்கல, நீங்க யாரையும் தனிமைப்படுத்தல, நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள்ங்கிறது தான் இங்க விஷயமே. அப்ப என்ன ஆகுது, அந்த நிகழ்வு உங்களோட யாரு பேசுறது கிடையாது, உங்களோட யாரு டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது.
உங்களோட வந்து உங்களுக்கான தேவைகளை செய்து கொடுப்பது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஒற்றப்படும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான அந்த தனிமையை உணர ஆரம்பிக்கிறீர்கள். அங்கதான் வந்து பிரச்சனை உருவாகுது. அங்கதான் வந்து உங்களுக்கான துக்கம், கவலை, சங்கடம், எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி பல நிகழ்வுகள், மற்றவர்களை பற்றிய சிந்தனை, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, கடைசியில என்னன்னா அந்த தனிமை உறவுகளுக்காக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. மற்ற மனிதர்களிடம் கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. கையேந்தக்கூடிய சூழலுக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. அப்ப என்னன்னா நீங்க அந்த வறுமை, அந்த தனிமை, வறுமையை காட்டிலும் தனிமை வந்து மிக கொடுமையானது. அந்த கொடுமையை நீங்க வந்து அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கான அந்த அன்பை, அரவணைப்பை, அந்த ஒரு மன நிம்மதியை யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்கள் யாரும் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப நீங்க வந்து நிராகரிக்கப்படுகிறீங்க, ஒதுக்கப்படுறீங்க. மற்றவர்களால் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறீங்க. ஆனா நம்ம தான் தோள் தட்டிக்கலாம். என்னன்னு, நான் ஒரு லிஜெண்ட்ரி, நான் வந்து பயங்கரம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா உண்மையில யாருமே வந்து அவர் தனிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தனிமையை உணர்ந்து சந்தோஷமாக இருப்பது கிடையாது. இந்த மக்களால், இந்த சுற்றுவட்டத்தால், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகள், உங்கள் கணவன், மனைவி, இவர்களால் மட்டுமே நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். இதுதான் உண்மை. அப்ப இதை எப்படி நம்ம எப்படி வந்து அந்த ஹேண்டில் பண்றது? ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் இல்லை, பிற மனிதர்களுடைய சப்போர்ட் இல்லை, ஒரு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நபர்கள் இல்லை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த சூழல்ல தான் நீங்க வந்து தனிமைப்படுத்தப்படுகிறீங்க. அப்போ உங்களோட பேசுறதுக்கு யாருமே இல்லை, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டுட்டீங்க. அப்படிங்கும் போதுதான் அந்த தனிமைங்கிற வழியில வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பெரிய பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த சாவிய, அந்த கீயை வந்து மற்ற மனிதர்களோட கையில வந்து நம்ம கொடுத்து, ஸோ இது நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம அந்த சாவியை அவங்க கையில கொடுத்துட்டு நம்மளை திறக்க சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். அது நடக்குமா? நடக்காது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க. உங்களால அவங்கள அணுகவே முடியாது. உங்க வாழ்க்கை சரியாகாது. அந்த தனிமைங்கிற மோசமான மனநிலையில உங்களுடைய அந்த வாழ்க்கையோட தனிமையில நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களை சுத்தி எல்லாருமே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கான அந்த சாவி மற்ற மனிதர்களோட கையில் இருக்கிறனால நீங்க ஒற்றப்படக்கூடியவராக, தனிமைப்படுத்தப்படக்கூடியவராக மாற ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த சாவியை எப்படி கொடுக்குறோம், சாவி எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இல்லையா? நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு உங்களுடைய அந்த சாவி கொடுக்கப்படுகிறது. சாவி மற்ற மனிதர்களோட கையில போய் சேருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஸோ அந்த சாவி நம்ம கையில இல்லைங்கிற சூழல் வரும் பொழுதுதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இது எப்படி அந்த சாவி நமக்குள்ள இல்லாம மற்றவர்கள் வந்து நம்மளோட அந்த சாவியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிஹேவியர். ஏன்னா ஒரு ஒரு லிஜெண்ட், ஒரு பெரும் மனிதர் தனிமைப்படுத்தப்படுகிறார், சிறையில் இடப்படுகிறார். அவங்க வந்து ஒரு ஒற்றையாக வாழ வேண்டிய சூழல் வருது அப்படின்னா அந்த லிஜெண்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில அந்த டைமை வந்து ஒரு புத்தகம் எழுதுவதற்காக, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக அவங்க உபயோகப்படுத்தினதாக இந்த சரித்திரம் சொல்லுது. சூழலின் மூலமாக ஒற்றைப்படுத்தப்பட்ட
தனிமையை உணர்ந்த அத்தனை லிஜெண்டுமே வந்து அந்த டைமிங்கை மிகப்பெரிய அளவுல வந்து உபயோகப்படுத்தி அவர்களோட வாழ்க்கைய முழுமையா மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப உண்மையில நமக்கு இந்த தனிமைங்கிறது ஒரு வரமா இருக்குதா, இல்ல அந்த தனிமைங்கிறது வந்து ஒரு பிரச்சனையா இருக்குதா, இந்த தனிமைங்கிறத வந்து நம்மளை வந்து வாட்டி வதைக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த தனிமை அப்படிங்கிறது பிற மனிதர்களை சார்ந்து தான் இருக்குதே தவிர உங்களை சார்ந்து கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ஒரு லிஜெண்ட் வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கும்போது அவர் என்ன ஆகிறாருன்னா, நல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை வந்து இந்த உலகத்துக்கே வந்து பிரசன்டேஷன் பண்ணக்கூடிய இடமாக அவர் உபயோகப்படுத்துகிறார். அப்ப இங்க என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, அவரு தனிமையில் இல்லை, தனிமைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருக்கிறார். ஆனா அவர் வந்து ஒரு ஒர்க்ல இருக்கிறார். இந்த உலகத்துக்கான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மையாக இருக்குது. ஆனா நமக்குள்ள என்ன ஃபீல் ஆகுது, அவங்க தனியா இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, தனிமையில வந்து அவர் எல்லா லிஜெண்டுமே வந்து இந்த பூமியில வாழ்ந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தனிமையை மட்டுமே உணரும் பொழுதுதான் அவர்கள் உண்மையான லிஜெண்டரியை அடைகிறார்கள், உண்மையான அந்த இடத்தை வந்து உணர்கிறார்கள். அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்குது. லிஜெண்ட் எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க. நார்மல் பர்சன் என்னவாக்குறாங்க, இது வேணும் இல்லையா, நார்மல் பர்சனுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, லிஜெண்ட் எல்லாம் அந்த மாதிரி தனிமைங்கிறத வந்து ஒரு பெரிய வரமாக ஏற்றுக்கொண்டு அந்த வரத்துல வந்து மக்களுக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரண மனிதன் எப்படி இருப்பான், நமக்கு அது தெரியணும்ல. சாதாரண மனிதனுடைய சாதாரணமான அந்த ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது, தனிமை வந்து ஒரு மிகப்பெரிய தவம், வரம் இல்லையா? ஆனா அது வந்து மற்ற மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக, மிகப்பெரிய வழியாக மாறுகிறது. அப்படிங்கிறது இன்னொரு பார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பார்ட்லையும் இருக்கிற அந்த நிகழ்வு என்னங்கிறத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட லைஃப்ல நீங்க வாழும்போது உங்களோடு இந்த குடும்பத்தையும், உங்களுடைய நண்பர்களையும், உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் அரவணைக்கவில்லை என்றால், கவனம் கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் அவர்களுக்கான தி ஸ்பேஸ், இடத்தை கொடுக்கவில்லை என்றால், நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்கள். அங்கதான் அந்த லிஜெண்ட் மூமெண்ட் வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. மற்றவர்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தனிமைங்கிறது என்னது, ஆக்சுவலா நீங்க எல்லாம் பெரிய ஒண்ணும் கிடையாது. நீங்க தனிமையில இருக்கிறீங்க, அந்த தனிமை வந்து உங்களை வாட்டுது, உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னா நீங்க தனிமையில இல்ல, நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்ன ப்ராப்ளம்? நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வந்து ஒற்றைப்படுத்தப்படவில்லை, நீங்கள் மோசமான நிலையில மற்றவர்களுக்கு எதிரான ஒரு நபராக பார்க்கக்கூடியவராக மாறுகிறீர்கள். இந்த உலகம், இந்த சுற்றுவட்டம் உங்களை நிராகரித்தால் நீங்கள் இந்த நாட்டுக்கோ, அந்த இடத்துக்கோ, அந்த சூழலுக்கோ உகந்தவராக இல்லை என்பதுதான் உண்மை. புரிஞ்சிருச்சா? அவங்களோட நீங்க மிங்கிலா இல்ல, ஆத்மார்த்தமா இல்ல, அதனால உங்களை ஒதுக்கிட்டாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் தனியா இருக்கிறேன், மற்றவர்கள் உங்களை ஒதுக்கி விட்டார்கள்,
நிராகரித்து விட்டு அவங்கள்ட்ட எத்தனை கோடி வேணாலும் நீ பணம் வச்சுக்கோ. ஆனா அந்த மனிதர்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்க குடும்பங்களுடைய அந்த ஆட்கள் நண்பர்களுடைய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டீர்கள் அப்படின்னா நீங்க தனிமையில உணர ஆரம்பிப்பீங்க. அந்த தனிமை தான் மிகப்பெரிய வலியை தரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு என்னவா இருக்குது, தனிமையாக இருக்கிறது. இப்ப நமக்கு புரியல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம வந்து நிறைய நபர்கள் சுத்தி எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமி, மாமா, அதுக்கப்புறம் குழந்தைங்க, பேர குழந்தைங்க, எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு உறவுகள் அப்படின்னா உங்களை சுத்தி ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். ஆனா அங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த கூட்டம் உங்களை நிராகரித்தால், உங்களை வேண்டான்னு வச்சா, நீங்க அவங்களோட இருப்பது அவர்களுக்கு அவமானத்தை தரக்கூடியதாக இருந்தால், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க உருவாக்கின உங்களுடைய பிஹேவியர் தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க வாழ்ந்த வழிமுறைதான் அதற்கு காரணம். நீங்க ஒரு பரஸ்பரம் எல்லா மனிதர்களோடையும் திறந்த மனதோடு பேசி பழகல அப்படின்னா ஒரு கட்டத்துல இந்த உலகம் உங்களை நிராகரிக்கும். புரிஞ்சிருச்சா? நம்ம சரியில்லை, ரீசனே அங்க அதுதான். நீங்க தனிமையை உணர்ந்தால் நீங்க சரியில்லை, நீங்க எங்கேயோ சரியில்லை, எந்த இடத்துலயோ நீங்க சரியில்லை. உங்களோட வாழ்க்கையில நீங்க எங்கேயோ ஒரு கேள்விக்குரிய விட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பெருமைக்காக சொல்ல, ஒரு 85 கிலோமீட்டர் அவுட் சைடு நேற்று இருந்தது கோயம்புத்தூர்ல நம்ம சொந்த வீட்டுல 2 பசங்களோட இருந்தோம். அங்க நிறைய குடும்பங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காகவே நம்மள ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிராகரிக்கப்படாமல் அரவணைக்கப்படுகிறோம் இல்லையா? இப்போ இங்க என்ன ரியாலிட்டி திரும்ப திரும்ப எதை காமிக்குது அப்படின்னா, ஏன்னா தனிமைங்கிறது ஒரு நல்ல ரொம்பவுமே லிஜெண்ட்ரிக்கான ஒரு விஷயம், நல்ல விஷயம் அது. ஆனா அந்த நல்ல விஷயம் உங்களை வாட்டி வதைச்சு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குது அப்படின்னா, அங்க உங்களுடைய பிஹேவியர் தான் திரும்ப திரும்ப உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்குது. இப்ப நமக்கு இந்த ரியலைசேஷன் புரிஞ்சிருச்சுன்னா நம்மனால அந்த தவறை சரி செய்ய முடியும். நான் ரொம்ப வயசாயிருச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில யாரும் உங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க யாரையுமே காது கொடுத்து கேட்கவில்லை. பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? நீங்க உங்களோட வாழ்க்கையில வாழ்ற காலகட்டத்துல நீங்க பிஸியில இருக்கும்போது யாரையுமே கண்டுக்கல, யாருகிட்டையுமே பேசல, யாருக்கிட்டையுமே உறவை நீடித்து கொள்ளவில்லை. நீங்கள் அந்த உறவுகளை நிராகரித்தீர்கள். கேட்டா பிசினஸ், சம்பாதியம், ஓட்டம், பிஸி. இந்த ஓட்டம் பிஸி உங்க மனைவிய கூட உங்க கணவனை கூட உங்களிடமிருந்து தள்ளி வச்சிருக்கு. நீங்க யாரும் தனிமையில எல்லாம் சுகங்கள்ல தனிமையில இனிமை காண்றதெல்லாம் போல. இந்த சமுதாயம், இந்த கூட்டம், இந்த மக்கள் உங்களை நிராகரித்துள்ளார்கள். அதுதான் உங்களுடைய அந்த வழிகளோட இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான தனிமையை உணர்வது, சங்கடப்படுறது,
துக்கப்படுறது, கவலைப்படுறது, அப்படியே வந்து அந்த லோன்லினஸ் உணர்றது. இப்ப இத்தனை பெரிய காட்டுக்குள்ளார இவ்வளவு தூரத்துல இவ்வளவு உள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா இப்ப புது நண்பர்கள் இங்க வந்து செட் ஆயிருக்கிறாங்க. ஸோ பரஸ்பரம் அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமா நம்மளோட பேசுறாங்க, பழகுறாங்க, நம்மளை பத்திய ஸ்டேட்டஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது நடக்குதுங்கும் போது நம்ம யாரா இருக்கிறோம்? நமக்கு தெரியாத மொழி, தெரியாத நபர்கள். ஆனா இன்னைக்கு அவங்களோட சங்கடங்களை கூட நம்ம கிட்ட வந்து லெஜெண்ட் சார். பகிர்ந்து கொள்றாங்க இல்லையா? ஏமா? லெஜெண்டா இருக்கும், அதனாலதான் எல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. எஸ், நம்ம நிராகரிக்கப்படவில்லைங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை அது புரியல. மனிதனோட வாழ்க்கையில சும்மா இப்படி மாடு மாதிரி ஓடு 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 ஓடிட்டு வயசாகும்னு ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்கு உங்களுக்கு அந்த முடியெல்லாம் நிறைக்கும் இல்லையா? தோலெல்லாம் சுருங்கும் இல்லையா? அப்ப என்ன ஆக போறீங்க? அப்ப என்ன கிடைக்க போகுது? அப்ப நிம்மதி இல்லை, அப்ப டென்ஷன், அப்ப பிரச்சனை. உங்களை சுத்தி யாருமே இல்லை, எல்லாரும் ஐயோ நீயா சொன்னா புரியாது உனக்கு, ஐயோ உனக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, நீ விட்டுரு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த யார் உருவாக்குனா? நம்மதான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட வாழ்ற அந்த நாட்கள்ல, வாழக்கூடிய அந்த டைம்ல எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டாச்சு. யாரு கூட பழகணுமோ அதை பழகாம விட்டாச்சு. யாரு கூட இருக்கணுமோ அதை இருக்காம விட்டாச்சு. சோ கடைசியில போயிட்டு என்னை எல்லாம் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் கூட எல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. கத்தி கூப்பாடு போடுறதுனால என்ன பிரயோஜனம்? சட்டி எடுத்து பிச்சை எடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இல்லையா? மனிதனாக வாழ வேண்டும் என்றால் பணம் மட்டும் வாங்கி பீர்வால அடிக்கி 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 வச்சா பத்தாது. ஏன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா? அந்த உண்மையான சந்தோஷம், உண்மையான நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது என்னவா மாறணும்? நம்மளோட விதைகள், அதெல்லாம் நம்மளுடைய விதைகள், நம்ம விதைச்சிருக்கணும். அப்போ நம்ம அறுவடை செய்யலாம். இங்க கர்வம், பொறாமை, போட்டி, ஓட்டம் இல்லையா? பணத்துக்கு பின்னால ஓட்டம். இப்ப எதையெல்லாம் நீங்க இழந்திருக்கீங்கன்னு பாருங்களேன். உங்களை வந்து பாக்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களோட பேசுறதுக்கு யாருமே தயாரா இல்லை. நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன யூஸ்? நீங்க என்னவா வாழ்ந்திருக்கிறீங்க? நம்ம சிந்திக்க வேண்டிய இடம் இல்லையா? நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய இடம் இல்லையா? எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு இறுதியில நீங்க என்ன ஆக போறீங்க? ஆனா நம்ம வாழ்றதுக்கு, நம்மளோட அந்த தனிமையை சூப்பராக்குறதுக்கு நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஒண்ணுமே தேவையில்லை. நமக்கு சுகமா தனிமையில வாழலாம். உங்களோட எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு மண்டபத்துல 1000 பேர் உட்கார்ந்துருக்கு, நீங்க மட்டும் அப்படி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு அங்க ஒரு உறவு இல்லை. சரி, உறவு தான் இல்லை, யூ ஆர் அ சோசியல் அனிமல் இல்லையா? நீங்க வந்து ஒரு கூட்டாய்மையாக வாழக்கூடிய ஒரு மிருகம் நீங்க. அப்போ பக்கத்துல ஏதாவது ஒரு மிருகம் இல்லாமையா போயிடப்போகுது? இந்த சோசியல் அனிமலோட பேசுறதுக்கு இன்னொரு அனிமல் இல்லாமையா போயிடப்போகுது? ஆனா இல்ல, உண்மையிலே உண்மையிலே இல்ல. நீங்க அந்த மண்டபத்துல மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க.
நீங்க வந்து ஒரு ஊர்ல போய் மண்டபத்துல அந்த அந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை இன்வைட் பண்ணதுக்காக போயிட்டீங்க. ஆனா அந்த நபர் ரொம்ப பிஸியில இருக்கிறாரு, உங்களை திரும்பி கூட பார்க்க முடியல, ஹாய் மட்டும் சொல்லியிருக்காரு. நீங்க உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த லோன்லினஸ்ஸ, தனிமைய உணர்ந்து சங்கடப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, துக்கப்படுறீங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்படிதானே? யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு தனிமையை உணர்ந்து இருக்கிறீங்க? ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்ல, ஒரு பெரிய மண்டபத்துல, ஒரு கூட்டத்துக்கு இடையில நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு அந்த தனிமை உணர்கிறது என்றால், நீங்க அந்த தனிமையில வலிக்கிறது என்றால், நீங்கள் மற்ற மனிதர்களிடம் உங்களுடைய அந்த ஆதங்கத்தை சொல்ல முடியாமல் சங்கடம், கடினம், அந்த மாதிரி ஒரு மகா மோசமான கவலை, வலிகள் இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுது. மன வலிகள்ல நீங்க துடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் இன் அ பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். நீங்கள் சரியான ஒரு இந்த மனித குலத்தை சார்ந்த மனிதராக நீங்கள் இல்லாம போயிட்டீங்கிறதா அங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது இல்லையா? எஸ் ஆர் நோ? கரெக்ட் சார். எஸ் சார். எஸ். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய கூட்டத்துல இருந்தும் நாம் ஒற்றைப்பட்டிருக்கிறோம். நம்ம அதே மாதிரி தனிமையில இருக்கிறோம், ஆனா நம்ம தனிமையாக ஃபீல் ஆகிறதே கிடையாது. நமக்கான எல்லா நிகழ்வுகளும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அதுதான் லிஜெண்ட்ரியோட ஒரு தனிமை அப்படிங்கிறது. அவங்க எதையாவது படைச்சிடுறாங்க. ஸோ அந்த தனிமை வந்து பிரச்சனை இல்லை. சாதாரண மனிதனுடைய அந்த எமோஷனலான அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடிய தன்னை வந்து யாரும் கவனிப்பது கிடையாது அப்படின்னு ஒரு சங்கடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை தான் நம்ம வந்து கேள்விக்குறியாக, நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்ப நம்ம இங்க என்ன ஆக்சுவலா என்ன நம்ம செய்யணும்? நான் ஆல்ரெடி சொன்னேன், யூ ஆர் அ சோசியல் அனிமல் இல்லையா? கூட்டாமையாக வாழக்கூடிய ஒரு மிருகம். ஸோ நம்ம அந்த கூட்டத்தை வந்து மதிக்கணும். எப்படி வேணா இருந்துட்டு போறேன். நம்மளோட தொழில், நம்மளுடைய பணம், நம்மளோட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? நீங்க உங்க உங்க சைட்ல நீங்க வந்து வேற மாதிரி மாசமானா அக்கௌண்ட்ல பணம் வந்துட்டு இருக்கு, நிறைய இடம் வாங்கி போடுறீங்க, நிறைய வித்தியாசமா எதையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க உங்க சைட்ல வேற மாதிரி. சரி, அது ஓகே. அது வந்து உங்களோட இன்னொரு சைடு, அவ்வளவுதான். இன்னொரு சைடு இருக்குது, இந்த மனித குலத்தோட வாழக்கூடிய அந்த ஒரு சைடு. பணத்துக்காக வாழ்றதுங்கிறது ஒரு சைடு, அது வந்து ஓகே தான். ஆனா உறவுக்காக வாழ்றதுன்னு ஒரு சைடு. ஸோ இது ரெண்டையும் போட்டு கசக்க கூடாது, ரெண்டையும் தனித்தனியா பார்க்கணும். அது பிசினஸ் ஆங்கிள். உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான சூழல் வேணும்னா இந்த பக்கம் கரெக்டா இருக்கும். அந்த பக்கம் நீங்க பிஸியா இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டைம் இல்லை, ஓடுங்க ஓடுங்க, என்ன வேணா செய்யுங்க, நிறைய சம்பாதி. இந்த பக்கம் நம்ம கரெக்டா இருக்கும். இந்த பக்கம் என்னெல்லாம் ஹேண்ட்லிங் இருக்கு, ஒரு கணவன்னா ஒரு மனைவிக்கான விஷயங்கள் என்ன செய்யணும், அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை நீங்க முதல்ல, அவங்களுக்கான அந்த அன்பை நீங்க முன்னமே பிஃபோராவே நீங்க கொடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ அந்த உள்ளிருந்து அந்த காதல், அந்த அன்பு பகிரவே இல்லை நீங்க. ஏன்னா பிஸி 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 லைஃப், ஓட்டம், வாழ்க்கையோட அந்த எல்லை வரைக்கும் ஓடுற சூழல்ல நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அவங்கள யாரையுமே திரும்பி பார்க்கவே இல்லை, செவி சாய்க்கவே இல்லை. ப்ராப்ளம் என்ன? அவர்களுடைய எப்படி இருக்கிற, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு, குடும்பம் எல்லாம் எப்படி இருக்காங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க அப்படின்னு
ஒரு மனுஷனை பார்த்து ஒழுக்கமா விசாரிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம். ஆனா உங்க உடல் தேஞ்சுது, தோலை தொங்குச்சு, காலை மாறுச்சு. அப்போ உங்களை பார்க்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்? நீங்க யாருக்கும் மாமா இல்லை, நீங்க யாருக்கும் மச்சான் இல்லை, நீங்க யாருக்கும் நண்பர் இல்லை, நீங்க யாருக்குமே எந்த உறவுமே இல்லை. ஏன்னா நீங்க அதை எதையுமே மதிக்கல. ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா? ப்ராப்ளம் என்னங்கிறது உணர்றீங்களா? இப்ப எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ரொம்ப ரிஸ்க். ஏன்னா மற்ற மனிதர்களை சரி செய்வது, ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆனா நீங்க அதை செஞ்சாதான் நீங்க நிராகரிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய காலகட்டத்துல, உங்களோட வாழ்க்கையில நீங்க அந்த குரூப்ல இருந்து உங்களை தள்ள மாட்டாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு நீங்க அப்டேஷனாக இருக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல இதுக்கான விதைகளை கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்டத்துல உட்கார்ந்துட்டு, ஐயோ நான் தனிமையில இருக்கிறேனே, என் வாழ்க்கை சரியில்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ? புரியுதா? இப்ப அந்த ஓகே சார், தனிமைங்கிறது கரெக்ட். தனிமைங்கிறது என்ன பிரச்சனை? யாரும் நீங்க தனியாவெல்லாம் இல்லை. நீங்க அப்படியெல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. நீங்க தனிமைங்கிற நிராகரிப்புக்குள்ளார போய் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம வாழ்க்கைய சரி செய்யறதுக்கு, நம்ம வாழ்க்கைய ரெடி பண்றதுக்கு, லவ் டு அதர்ஸ், லவ் யுவர் செல்ஃப். நம்ம மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்திலேயே நம்ம என்ன செய்யலாம், எப்படி நம்ம வாழலாம், என்ன மாதிரியாக வாழலாம் அப்படிங்கும் போது இந்த விதைகளை விதைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி விதைச்சிட்டே வந்தீங்கன்னா தான் நான் சொல்லுவேன், ஒரு அப்பாவும் சன்னும், ரெண்டு பேரும் மகனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். அவங்க தோல்ல கை போட்டு அவங்களோட ரகசியங்களோட, அவங்களுடைய வாழ்க்கையோட அந்த நெறிகளை எல்லாம் நம்ம அப்படி அழகா பேசிட்டு, அவங்களோட அப்படியே அந்த ஜேர்னியை அவங்களோட தோள் போட்டு நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட், நல்ல மனுஷன், நல்லா சம்பாதிக்கிறீங்க, வெரி வெரி சூப்பர் இல்லையா? காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போயிருவீங்க, தொழிலுக்கு போயிருவீங்க, பிசினஸ் போயிருவீங்க, மீன் வைக்க போயிருவீங்க, என்னமோ ஒண்ணு பண்றீங்க வேற லெவல்ல. பட் உங்களுடைய சம்பாத்தியம் அதே மாதிரி, உங்க குடும்பம் நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, தேவையான படிப்பு கொடுக்குறீங்க, படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் வேற லெவல். சொந்தமா பெரிய பங்களா இருக்கு, சூப்பரா ரேஞ்ச் ரோவர் இருக்குது, எல்லாமே நீங்க சம்பாதியத்துல அற்புதமா பண்ணிக்கிட்டே போயிட்டே 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 இருக்கீங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட், எல்லாத்துலயுமே சல்யூட் அப்படிங்கிற மாதிரி ஆளு. ஆனா உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, ஒரு ஸ்லோ டவுன் இருக்கு, ஒரு ஸ்டாப் இருக்கு, இறங்கிதான் ஆகணும்.
இறங்கிட்டு பார்த்தா நிராகரிக்கப்பட்டிருப்பீர்கள். இறங்கிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பீர்கள். சொந்த பந்தம், அன்பு, ஆசை, பாசம் எதையும் கொடுக்கக்கூடிய யாருமே உங்களோட இருக்க மாட்டாங்க. உங்களோட ஒரு அடிமையான மனைவி அல்லது ஒரு கணவன், அவ்வளவுதான் இருப்பாங்க. உங்களை சகிக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள், அவங்கதான் இருப்பாங்க. பாருங்களேன், உறவுகள் சகிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில இந்த பெர்ஃபெக்ட் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒன்று. வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றக்கூடிய ஒன்று. இப்ப அந்த பெர்ஃபெக்டா நீங்க இருக்கலாமா அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கக்கூடும். கணவன் மனைவி கடையிலேயே ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய, அந்த சில இடங்கள்ல நல்ல தோழியாக, நல்ல நண்பராக, நல்ல பரஸ்பரம் யார்கிட்ட நம்ம வந்து நம்மளோட இன் தி ஹார்ட் நிறைய உண்மைகளை பேசுவோம், நிறைய விஷயங்கள் நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? கணவன் மனைவி ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சார் ஷேர் பண்ண முடியும். என்ன காரணம்? ஏன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நம்மளோட பல ரகசியங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும்? ஏன்னா அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம கூட ஒரு பார்ட்னராகவும் நிற்பாங்க. ஸோ இந்த எஸ் மாதிரி சார். ஒரு இடம் இருக்கிறதுனால நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவராக நம்ம அங்க இருந்துருக்கோம். ஆனா கணவன் மனைவிக்குள்ளாரையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாத்திட்டீங்கன்னா, கடைசி காலத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழலாம். கடைசி கால அந்த சூழல்ல உங்களால வந்து ரொம்பவுமே நல்லபடியா வாழ முடியும். இதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க மற்ற மனிதர்களுக்கு உங்களுடைய அன்பை கொடுக்க வேண்டும், விதைக்கணும் அன்பை. அப்ப கடைசியில அறுவடை செய்யலாம். நமக்கான அன்பு தான் என்ன? விதை நெல் இல்லையா? விட்டாச்சு. பர்ஃபெக்ட் ஒர்க் பிஸி டைம் இல்ல இல்லையா? சார் நோ. எத்தனை எஸ் சார். எக்ஸ்கியூஸ். அப்புறம் கடைசியில் நீங்க என்னவா இருப்பீங்க? உங்களை நினைச்சு பாக்குறவங்க இருப்பாங்களா? யார் இருப்பாங்க? ஆனா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா இருக்கும். எல்லாத்தோடையும் தனிமையில் இருப்பீர்கள். எல்லாத்தோடையும் பேசுறது, பழகிறது, எல்லாத்திட்டையும் கம்யூனிகேட் பண்றது, அவர்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தான் லைஃப். இதெல்லாம் தான் வேற. புரியுதா? ஸோ நம்மளுடைய இந்த கிளாஸை பற்றியும், இன்றைய நாளை பற்றியும், நம்மளுடைய இந்த 12 days என்ன கொடுத்ததுங்கிறத பற்றியும், இன்னைக்கு யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை இங்கே சேட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ யாராவது யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் உங்களோட மொபைல் நம்பரை போடுங்க. ஓகே, நைஸ். யாராவது மைக் ஆன் பண்ணி பேசுங்க, இல்லை வைண்ட் அப் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். இந்த தனிமையை பத்தி பேசுனீங்க சார். இந்த தனிமையில நான் வந்து துல்லியதான் சார் கொஞ்சம் அந்த வெளியில இருந்து போயிட்டு இருந்ததுனால. ஆனா வந்து இது ஒரு ரொம்ப ரொம்ப லைஃப்ல உண்மையானதுங்க சார். ஏன்னா டைம் இல்லைன்னு வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசுறது இல்லைங்க சார். சம்பாதிக்கிறோம் இல்ல ஒர்க் பிஸி இல்ல பிஸினிட்டே வாழ்ந்துட்டு லாஸ்டா அந்த தனிமை ஏன் வருதுன்னா வீட்டுல உள்ளவங்கள நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லைங்க சார். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க அந்த தனிமைய என்ன பண்றதுன்னு தெரியாது தப்பான வழியில போயிடுறாங்க சார். ஏன்னா ஃபேமிலியும் தப்பா நினைச்சிடுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எதுவுமே பேச முடியாதனால அந்த தவறான வழியில போறதுக்கும் அந்த தனிமை வந்து ஒரு
காரணமா இருக்குங்க சார். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த ஷேரிங் ஃப்ரெண்ட்ஷிப்பா வீட்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சரி அந்த ஷேரிங் இருந்துச்சுன்னா எப்பயுமே தனிமை இல்லை. அப்டேட்ல இருக்கும் பொழுது அந்த தனிமை வந்து நம்மள எதுவுமே பண்ணாதுங்க சார். என்னோட அனுபவத்துல சொல்றேன் சார். தேங்க்யூ சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சார் இது வந்து விதைக்க வேண்டியது, எஸ் டைரக்ட் சார். அறுவடை இல்லை, கடையில போய் வாங்குற பொருள் இல்லை. எஸ் சார். ஒரு குட் கிலோ மார்னிங் அரிசி சார். எப்படியோ இப்படி இல்லை இது. ஓகே எஸ் சார். மா. ஆமா சார். சார் எஸ் குருஸ். ஹலோ சார், குட் மார்னிங் சார். வெரி குட் சார் மார்னிங். என்னோட சொல்லுங்க ஃப்ரெண்ட் கேக்குது. அப்படிதான் சார். படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த எல்லாரும் ஷேரிங் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கே வரமாட்டா. ஆனா ம். படிப்புன்னு அதுலயே தான் சார் போயிட்டு இருப்பா. கடைசியில பாத்தீங்கன்னா அவ மென்டலி இல் பர்சன் ஆயிட்டாங்க சார். மேரேஜ் பண்ணியும் அவங்க வீட்ல இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வீட்ல விட்டு போயிட்டாங்க. அதனால ரொம்ப படிப்பாவும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் சார் எல்லார்ட்டையும் பேசுவா. மத்தபடி யார்ட்டையும் எதுவுமே பேச மாட்டான். வாய சைலண்டா மூடிட்டு கம்முன்னு உட்காந்து பயங்கர ஒரு இதுவா 2 பேர் அந்த மாதிரி 3 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சார். ரொம்ப படிப்புக்காக மட்டுமே இருப்பாங்க. மத்த யார்ட்டையும் எந்த கம்யூனிகேஷனும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால அவங்க ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆயிருக்காங்க சார். எல்லார்ட்டையும் ரிலாக்ஸா பேசுறவங்க அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்காங்க சார் எங்க டீம்ல. சார் கேக்கல. ஹலோ இப்ப கேக்குதா பாருங்க, கிளியர் ஆயிடுச்சு. கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டே இருந்தால. கேக்குதுங்க சார். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பெரிய ஆளெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து குழந்தைகளோட சரி, குடும்பத்தோட சரி, எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கீழே ஸ்லோ டவுன் ஆகி சில விஷயங்களை அப்படி விட்டு கொடுத்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரொம்ப நேர்கோட்டுல இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி வாழ்ந்துட்டோம்னா கடைசியில ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்காது. தனிமைப்படுத்தப்பட மாட்டீங்க. தனிமைப்படுத்தப்படுவதற்கும் தனிமையில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த தனிமைங்கிறது அது வரமா சாபமா அப்படின்னா ரெண்டுமே தான். தனிமைங்கிறது ரெண்டுமே தான். என்னை பொறுத்த வரைக்கும் வரம் தான் சார். நம்ம நம்ம அதை எப்படி பார்க்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நம்ம அதை எப்படி கொண்டு போறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அங்க மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து தேடி ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க எங்கேயோ தொலைச்சிட்டீங்க, அப்புறம் வந்து இங்க தொலாவிட்டு. அதனால வாழ்க்கையில அதை செய்யாது. புரியுதா? சார் எனக்கு எக்ஸாம் இருக்குங்க சார். எல்லாரும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க சார் நாளைக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஓகே, எல்லாரும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. வைண்ட் அப் பண்ணலாமா? வேற ஏதாவது பேசுவீங்களா? தேங்க்யூ சார். எஸ் மா. தேங்க்யூ சார். வாழ்க்கை வளமுடன். வாங்க.